அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு தங்கம் விலை எப்படி உயர்கிறது என்பது குறித்து விரிவாக அலசும் ஒரு தொகுப்பு உங்கள் பார்வைக்கு. தங்கம் விலை ஒவ்வொரு நாளும் வரலாறு காணாத உச்சத்தை எட்டி வருகிறது. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகே தங்கம் விலை அதிவேகம் பிடித்திருக்கிறது. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றது ஜனவரி 20. அன்று 1 கிராம் ஆபரண தங்கத்தின் விலை 7,450 ரூபாய். அன்று 1 சவரன் தங்கம் விலை 59,600 ரூபாய். ட்ரம்ப் பதவியேற்ற உடனே கனடா, மெக்சிகோவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரி என்றார். பிப்ரவரி 1ஆம் தேதி சீனா, கனடா, மெக்சிகோ இறக்குமதி பொருட்களுக்கு வரி விதிக்கும் ஆணையில் கையெழுத்திட்டார். ட்ரம்ப் இப்படி வர்த்தக போரை தொடங்க உலக பொருளாதாரத்தில் நிச்சயமற்ற சூழலை ஏற்படுத்தியது. உடனடியாக முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான முதலீடாக தங்கத்தை வாங்கத் தொடங்க தங்கம் விலை ராக்கெட் வேகம் பிடித்தது. இப்பொழுது ஆபரண தங்கத்தின் விலை 11,420 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. அதுவே 1 சவரன் தங்கம் 91,400 ரூபாயை எட்டியிருக்கிறது. அதாவது தங்கத்தோட விலை ட்ரம்ப் பதவியேற்றதில் இருந்து கிராமுக்கு 3,975 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. அதுவே சவரனுக்கு 31,800 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. இப்படி தங்கம் விலை ஜெட் வேகத்தில் செல்வதற்கு தங்கத்திற்கு தேவை அதிகரிப்பு முக்கிய காரணமாக இருக்கிறது. இன்று மத்திய வங்கிகளுமே தங்கத்தை வாங்க தொடங்கிவிட்டன. இதில் சீனா தங்கத்தை வாங்குவதை தீவிரமாக்கி வருகிறது. இதுகுறித்து பொருளாதார நிபுணர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் பேசியபோது, தங்கம் விலை இப்படி உயர்வதற்கு 2022லேயே அமெரிக்கா விதை போட்டு விட்டதாக சொல்கிறார். இந்த தங்கம் ஏறினத்துக்கு முக்கிய காரணம் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்தப்புறம் தங்கத்தின் விலை அபரிமிதமாக ஏறி இருக்கு. ஆனால் இதன் விதைகள் முன்னாடியே புதைக்கப்பட்டது. எப்போ ரஷ்யாவும் யுக்ரைனும் போர ஆரம்பித்தாங்களோ, அமெரிக்கா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் ஆஃப் ரஷ்யாவை கைப்பற்றினாங்களோ, அன்றைக்கே சென்ட்ரல் பேங்கர்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு, அதாவது உலகத்தில் இருக்கிற பெரிய சென்ட்ரல் பேங்கர்ஸ், நம்ம ஊர் ரிசர்வ் பேங்க் மாதிரி, சைனாவில் பீப்புள்ஸ் பேங்க் ஆஃப் சைனா மாதிரி இருக்கிறவங்க தங்கத்தை மார்க்கெட்டில் கொள்முதல் செய்ய ஆரம்பித்தாங்க. இருக்கிற டாலரை விற்றுட்டு தங்கத்தை கொள்முதல் செஞ்சதுனால தான் தங்கம் ஏறுது. 2022இல் யுக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்தது. அப்பொழுது ரஷ்யாவிடம் இருந்த டாலர்கள் முடக்கப்பட்டது. இந்த டாலர்கள் எல்லாம் ஐரோப்பிய வங்கிகளில் ரஷ்யா வைத்திருந்தது. இதனையடுத்து பாதுகாப்பான முதலீடாக சீனா டாலரை தாண்டி தங்கத்தை வாங்குவதை தீவிரமாக்கியது. இப்படி சீனா தொடர்ந்து தங்கத்தை அதிகமாக வாங்கும்போது விலை உயரவே செய்யும் என்கிறார் ஆனந்த் ஸ்ரீனிவாசன். அமெரிக்காவில் பணி முடக்கம் அமலில் இருக்கிறது. அமெரிக்காவில் அந்நாட்டு பெடரல் வங்கி வட்டி விகிதத்தை குறைத்து வருகிறது. இதுவும் தங்கம் விலையில் எதிரொலிக்கிறது. முதலீட்டாளர்கள் தங்கள் கையில் இருக்கும் டாலரை கொடுத்துவிட்டு தங்கத்தை வாங்குகிறார்கள். இப்படியே செல்லும்போது விலை ஏற்றம் தொடரவே செய்யும் என சொல்லும் ஆனந்த் ஸ்ரீனிவாசன், கிராம் தங்கம் 13,500 ரூபாய் வரைக்கும் செல்லலாம் எனவும் சுட்டிக்காட்டுகிறார். இப்போ அமெரிக்கா இன்னும் 2 வாட்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணாங்கன்னா, சைனா தங்கம் வாங்கிட்டே இருந்ததுன்னா தங்கம் விலை இன்னும் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோல்ட்மன் சாக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, 2026 எண்டுக்குள்ளே 4,800லேருந்து 4,900 வரைக்கும் தங்கமின் வேல்யூ போகும்னு. அப்போனா இன்றைக்கி 11,400 ரூபா இருக்கிற தங்கம் 13,500 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கோல்ட்மன் சாக்ஸ் சொல்கிறாங்க. இப்போதைக்கு அமெரிக்கா வட்டி விகிதத்தை குறைப்பதற்கே முயற்சிப்பதால் தங்கம் விலை உயர்வு தொடரவே செய்யும் எனவும் குறிப்பிடுகிறார் ஆனந்த் ஸ்ரீனிவாசன். அமெரிக்காவில் வட்டி விகிதம் ஏறினாதான் தங்கத்தின் விலை கொஞ்சமாவது குறையும். இப்போதைக்கு அமெரிக்கா வட்டி விகிதத்தை குறைக்க தான் பார்க்குறாங்களே தவிர ஏற்ற பார்க்கல. அதனால்
அமெரிக்காவில் இருக்கிற எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் ப்ளஸ் ஜியோ பாலிட்டிக்ஸ்னால் தங்கம் விலை ஏறிக்கிட்டு தான் இருக்குது. ஒரு 2 நாளைக்கு ஏறி இறங்கினாலும் சராசரியாக தங்கத்தின் விலை ரொம்ப பெருசாக கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.